இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, பேச சொல்லியிருக்கிற வார்த்தை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Give, it shall be given to you. ஸோ இந்த வார்த்தை, நம்ம தேவன் நன்மை செய்கிற தேவன். இந்த ஆண்டு தேவன் நம்மளுக்கு இந்த வருஷத்தை அவரோட நன்மைனால நம்மளுக்கு முடிசூட்டி நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நன்மைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறாரு. அவரோட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். முழுமையா இந்த பூமியில நம்ம வாழ்றக்குள்ளோ அவரோட முழுமையான நன்மைகளை நம்ம பெறத்துக்கு சில காரியங்களை நம்மளும் முன்னுக்கு பண்ணணுன்றார், கொடுக்கணுன்றார். அந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். என்னத்தை கொடுத்தா இந்த முழுமையான ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லோருமே பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கினாதான் அதுல ஏதாவது நம்ம விட்டு இருக்கிறோமான்னு நமக்கு தெரிய வந்துடும் இல்லையா? ஆதார வசனம் லூக்கா 6:38. எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கின பிறகு அது மறுபடியும் ரெஃபர் பண்றதுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அழகா தெளிவாக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துவார். ஏசப்பா அந்த காலத்துல மலை பிரசங்கம் பண்ணுவார். அதாவது மவுண்டன்ல பிரசங்கம் பண்ணுவார். ஸோ அதுல சில காரியங்களை அவர் தெரியப்படுத்தியிருப்பார். எதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருப்பார். அந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அவர் சொன்னது என்னன்னாக்கா, லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம், அதன்படி கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளிக்கப்படும். கரெக்டாமா? எந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஸோ எந்த அளவினால் கொடுக்குறீங்களோ அந்த அளவினால அளக்கப்படும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி. ஸோ கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். போடுவார்கள்னாக்கா இப்ப கடவுள் ஒருத்தர் தான் நம்ம ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இதுல போடுவார்கள்னா அப்ப யாரெல்லாம் போடுவார்கள்? அது மடியில. இதுங்கதான் ரகசியம் அடங்கி இருக்கு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். அப்ப இதுல எத்தனை கைகள் போடும்? எத்தனை கைகள் போடனா? பிதாவோட ஆசீர்வாதம் போடப்படும், குமாரனோட ஆசீர்வாதம் போடப்படும், பசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் போடப்படும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப என்னத்தை தான் கொடுக்கணும்? இந்த ட்ரினிட்டி, திரியேக தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்களை நம்ம நன்றாக, அதுவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக போடுவார்களா? அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? ஸோ அந்த இந்த காரியத்தை நான் தெய்வ ஆவியானவர்கிட்ட கேட்கறக்குள்ளோ எனக்கு அவர் அழகா போதனை பண்ணார். ஸோ அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றேன். முதல் காரியம் என்னத்தை கொடுக்கணும்? செவி கொடுக்கணுமா? செவி கொடுங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். சங்கீதம் சாம்ஸ் 34ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு தெரியப்படுத்துறார். கர்த்தருக்கு பயப்படுதல், கட்டளைகள் ஃபாலோ பண்ணாதான் கற்பனைகள் ஃபாலோ பண்ணணும். இதுதான், ஐயோ நம்ம தப்பு செஞ்சா கர்த்தர் நம்ம தண்டிச்சிடுவாருன்ற ஒரு பயம் இருக்கிறக்குள்ளோ கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு நான் போதிப்பேன் ஏசப்பா மலை பிரசங்கத்துல பண்ணி இருக்கிறார். செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு தெரியவும் படுத்துறாரு. 12ஆம் வசனம், நன்மையே காணும்படி, அதிலே சங்கீதம் 34:12ஆம் வசனம், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேசிக்கிற மனுஷன் யார்? வாழ்நாள் முழுக்க வெறும் நன்மையே பார்த்துட்டு இருந்தாக்கா நம்ம ஆயுள் நாட்கள் நீடித்த நாட்கள் இருக்குமா? அப்படிப்பட்ட மனுஷன் யாருன்றது இந்த வார்த்தையில இருக்கு. அப்ப அப்படி நம்ம வாழணும், நன்மையே காணும்படி நீடித்த நாட்கள் நம்ம வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? 13ஆம் வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போ நம்ம நாவை கண்ட்ரோலா வச்சுக்கணுமா? பொல்லாப்பு
அடுத்தவங்களை தூஷணம் பண்ணக்கூடாது. சும்மா அன்னெசரியா லூஸ் டாக்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. தூஷணம் பண்ணக்கூடாது. கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ளுன்னு நம்மளுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறாரு. 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மையை செய். அடுத்தவங்க அழிச்சுதான் வாழணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்பவே நம்மளுக்கு தோல்வியுமா. அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. அடுத்தவங்க சொந்த ரத்த சம்பந்தத்திலேயே ஒருத்தர் அழிஞ்சு இன்னொருத்தர் வாழணும்னு நிக்கிற ஒரு கொடூரமான குணம், மனுஷ குணமா அது வந்துடும். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யின்னு தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனம், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானம், இப்போ நம்ம தகப்பனார் ரத்தினம் அவர்கள் பத்தி நம்ம பேசுறக்குள்ளோ பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோடு இருக்கணும்ன்றது அவரோட ஆசையா இருக்கு. ஒரு காலத்திலயும் ஒரு நாளும் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறக்குள்ளோ ஆட்டோமேட்டிக்லி ஒரு அமைதி, சமாதானம், பொறுமையை கொடுத்துடுவார். அந்த பொறுமை எல்லாருக்குமே வேணும், பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வேணும் தான் அவரோட விருப்பமாக இருக்கு. அப்போ இந்த வார்த்தையின்படி சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுன்னு தேவாவியானவரை கற்றுக் கொடுக்கிறார். 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ தேவன் நீதிமான்களோட கோரிக்கைகளை கேட்கிறாரு. அவங்க கேட்கறக்குள்ளோ என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது நீதிமானாக இருந்தா இறைவனோட செவி திறந்தே இருக்கு. ஏன்னா அவரோட பார்வை நோக்கமா இருக்கு. யாரு மேல? இறைவனுக்கு, நீதிமான்கள் மேல தான் நோக்கமாக இருக்கு. இப்ப நான் தகப்பனார் ரத்தினம் அவர்கள் பத்தி சொன்னேன். இந்த 3 வருஷ காலம் என்னோட தொடர்பில் இருக்கிறக்குள்ளோ அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களும் நான் பார்க்கலம்மா. நீதியா தான் இருந்தார். அவர் அனுபவிச்சது எல்லாம் இருந்தும் அவரு பயத்தோட தான் நுடி வாழ்ந்துட்டு இருந்தார். எப்பெல்லாம் அவர் என்னை நினைக்கிறாரோ அந்த தருணத்துல நான் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் சொல்லி அனுப்புவார் மகளுக்கு, கிறிஸ்டினா அவங்க அவருக்கு கை வச்சு ஜெபம் பண்றக்குள்ளோ அது மூலமா நான் ஜெபம் பண்றது அவர் உணர ஆரம்பிக்கிறார். நீ ஜெபம் பண்ணா எனக்கு நல்லா இருக்குமா பலமுறை அவர் சொல்லியிருப்பார். அது அந்த மகளுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொன்னாராமா? Praise God. ஸோ எந்த அளவுக்கு துல்லியமா மனித பேருக்கும் பேசுறது வார்த்தைகள் கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுதான் அந்த கனெக்ஷன். நான் அடிக்கடி கிறிஸ்டினாக்கு நான் தெரியப்படுத்துறது, நீ என்னோட ஜெபத்துல கனெக்டடா இருக்கிற, அதனால நீ எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாலையும் அதோட பிரதிபலத்தை, அதோட ரிஃப்ளெக்ஷனை அவங்க காண்பாங்க. அவருக்கு அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நிம்மதியா இருக்கும். ஸோ அப்படி அவரு தெரியப்பட்டதால நீதிமான்கள் மேல இறைவன் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய செவிகள் அவருக்கு கூப்பிடுதலுக்கு, அவருடைய காதுகள், அதாவது இறைவனோட செவிகள் அவர்கள், அதாவது யார் கூப்பிடுறாங்களோ நீதிமான்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. 16ஆம் வசனம், தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. யாரெல்லாம் நீதிமான்கள் அழியணும், டிஸ்ட்ராய் ஆகணும்ன்றக்குள்ளோ தீமை செய்கிறவர்களோட பேரை பூமியில இராமல் கர்த்தரே அழிச்சிடுவார். அவர்களோட முகங்களுக்கு, கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஸோ அந்த தீமை செய்கிறவர்களோட முகங்கள் பாருங்க கருப்பா இருளஞ்சு போயிருக்கும். ஒரு வெளிச்சமே இருக்காது, அவரோட குளோரியே இருக்காது. ஏன்னா திருட்டுத்தனம் பண்றாங்களே, அப்படி இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஈஸியா நம்ம தேவ பிள்ளைகள் முகங்களை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? முகங்களை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். தீமை செய்கிறவர்களுடைய பேர் பூமியில இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும். கர்த்தருடைய முகத்தின் உள்ள பிரகாசம் நம்ம முகத்துல ஜொலிக்கும். இது நம்ம சொல்றோம். அப்ப கர்த்தரோட முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும்னாக்கா அந்த வெளிச்சம் வராது, இருட்டா தான் இருக்கும். இருட்டா இருக்கும், ஒளிஞ்சி பார்ப்பாங்க, வெளியில வர மாட்டாங்க, ஒளிஞ்சே இருப்பாங்க. அதில் நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால கட்டளைகள் ஃபாலோ பண்றப்போ நம்ம நீதிமானாக இருப்போம். அதெல்லாம் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார்.
பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு நான் போதிப்பேன். ஸோ நம்ம செவியை தேவனுக்கு கொடுக்க வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவியை கொடுக்குறாங்களோ அவங்களோட ஜெபங்களும் கேட்கப்படும். தேவனோட வார்த்தை தங்கள் செவிகளை கொடுக்கறக்குள்ளோ அவங்க பண்ற ஜெபங்களும் கேட்கப்படும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏன்னா கட்டளைகள் ஃபாலோ பண்றவங்க தேவனோட பிள்ளைகள் ஆயிடுவோம். பாவிகளுக்கு இறைவன் செவியே கொடுக்க மாட்டார் இல்லையா? ஜான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ இடைப்பட்ட காலத்துல தகப்பனார் ரத்தினம் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறக்குள்ளோ அந்த பிக்சர் நான் உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்றேன். பைபிள் தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கிறார். ஸோ எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு துல்லியமா நடக்குது. இந்த மாதிரி குட் குவாலிட்டிஸை பார்த்திருந்தால் தான் இப்போ அவர் டாப்ல விண்ணுலகத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க வாசல் தெரிந்திருக்கு அவருக்கு. ஸோ அவருக்கு சித்தமானதை செய்தால், ஸோ தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். அவருக்கு, அதாவது பிதாவுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இடைப்பட்ட காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட டெஸ்டிமனி நம்ம சேனல்ல இருக்கு. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, என்ன நடக்குது, அதுவும் தன்னுடைய விஷயங்கள்ல அவ்வளோ கெடுதலாவே நடந்துட்டு இருக்கு, இதுக்கு வழி இல்லையா? பல ஜனங்கள்கிட்ட பாஸ்டர் பாவிட்ட எல்லாம் போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்குமே பதில் கிடைக்கல. கடைசியா ஒருத்தர் மூலமா என்னை பார்க்க வந்தாங்க. வந்த பிறகு 80 வருஷத்துல உள்ளது தெரியப்படுத்தணுமா, இப்படிதான் பிரச்சனை ஆரம்பிச்சது, ரூட் ஆரம்பிச்சது. உங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட அப்பா அம்மா, இப்ப நீங்க 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறை உங்க மகளுக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றக்குள்ள she was very shocked. ஸோ 80 வருஷத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறாருனாக்கா நம்மளோட ஜெபங்கள் கேட்கப்பட்டதுனால தானே அவர் காமிக்கிறார், தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தை நம்ம கேட்கணுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுற. தேவ பக்தி உள்ளவனாக இருந்து இறைவனுக்கு சித்தமானதை செய்தா நிச்சயமா இறைவன் அவங்களுக்கு பதில் கொடுப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வேதத்தை கேளாதபடி செவியை நம்ம கொடுக்கலன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் இருந்தாக்கா என்ன நடக்கும்? வேதத்தை கேளுங்கன்னு சொல்றாரு, கேளாதபடி நம்ம செவி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? நீதிமொழிகள் Proverbs 28:9 நீதிமொழிகள் Proverbs 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு சகோதரி தன்னோட பேர குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்க காரியத்துக்காக ஜெபம் பண்றதுக்குள்ள ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு விபச்சார வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தி இது தப்பா இருக்கு, இது வம்சத்துல குடும்பத்துல சாபமாக போயிடும், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றக்குள்ளோ அவங்க அது மறுதளிச்சாங்க. அதே நேரத்துல அந்த குடும்பத்தாருக்கு அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்துன்னு சொன்னாரு. தெரியப்படுத்தின கையோட அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க சத்தியத்தை பேசுறீங்க, நீங்க உங்க இடத்துல நீங்க இருந்துக்கங்க, எங்க இடத்துல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. ஸோ நாங்க பாத்துக்கிறோம், ஏசப்பா பார்த்துப்பாரு, மன்னிச்சுடுவாருன்னு ஒரு தீர்க்கதரிசியத்தை அங்க எடுத்துட்டாங்க. தவிர அங்க மன்னிப்பு கேட்கப்படல. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 10 உத்தமர்களை மோசம் படுத்தி சொல்ற நபர்களை நீங்க வர வேண்டாம், நின்னுடுங்கன்னு சொல்றக்குள்ளோ உத்தமர்களை மோசம் படுத்தி பொல்லாத வழியில் நடத்துறவர்கள். சோ அந்த குடும்பத்துக்கு அந்த தப்பு செய்த நபருக்கு உடனடியாக மொத்த குடும்பமும் நிக்குது. ஸோ இதுக்கு தேவன் தெரியப்படுத்துறாரு, பொல்லாத வழியில் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில்
தானே விழுவான் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஸோ நன்மையை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரித்து வைத்திருக்கிறோம். ஸோ நம்ம யாருக்குமே மறைவான தப்புகள் செய்து குற்றவாளிகளை காப்பாத்திட்டெல்லாம் நம்ம இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடுவோமா, ஒடிச்சு சொல்லிடுவோம். கேட்காதது அது உங்களுடைய விருப்பம். என்ன சொல்லணும்னு தேவன் தெரியப்படுத்தணும், அது நான் சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. அதுக்கு உடந்தையா, தப்புகளுக்கு உடந்தையாக இருந்தா தான் வெட்டின குழியில தானே உழுணும், வேற வழியே இல்லை அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவருப்பானதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். என் இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவியே கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு இருதயத்துல அக்கிரம சிந்தனை இருந்தாக்க அந்த ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். தேவன் செவி கொடுக்க மாட்டாருன்னு தெரியப்படுத்துறார். சங்கீதம் சாம்ஸ் 66 அதிகாரத்துல 16 18 20 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 16 வசனம். இப்போ ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டர் ஆக இருந்து என்ஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறது என்னன்னாக்கா, தேவனுக்கு பயந்தவர்களே, 16 வசனம், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் என்ஜிபிஎச் பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஸோ தேவனுக்கு பயந்து தான் நீங்க எல்லாம் பயபக்தியோடு இந்த நாள்ல வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். எனக்கு என்ன செய்தார்? நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட டெஸ்டிமனி தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொரு மெசேஜ்லையும், இன்க்ளூடிங் ப்ராப்பர்சி மெசேஜ்லையும் என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணிட்டு தான் நான் வருவேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தேவன் என்னோட ஆத்மாவுக்கு செய்ததை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இருக்கிறது என்னோட டெஸ்டிமனி வீடியோ பார்த்து தான் வந்திருப்பீங்க. நாலா பக்கம் உங்களை இன்னார் நீங்க போங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அனுப்புனாலையும் அவங்களோட பேரு முன்னுக்கு வராது. நீங்க என்னோட டெஸ்டிமனி பார்க்கறக்குள்ளோ என்னோட ஜபத்துல ஆத்மால கனெக்ட் ஆகும்போது தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அழைப்பே வரல, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அனுப்புன ஆளுக்கு அழைப்பே வரல, கனெக்ட் ஆனா தான் வரும் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன்ல வரணும். ஸோ அதனால என்னோட ஆத்மாவுக்கு அவர் செய்தது நான் சொல்லுவேன்னு உங்களுக்கு நான் இந்த நாளில் தெரியப்படுத்துறேன். 17 வசனம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிடுவேன். ஒவ்வொரு தடவையும் நான் அவர் என் வாழ்க்கையில என் ஆத்மால செய்த விஷயங்கள் என் வாயினால நான் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். என் நாவினால அவர் புகழப்பட்டார். ஒவ்வொரு தடவை என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்றதுக்குள்ளோ அவர் தாமா புகழப்படுறார். ஏன்னா நிறைய பேர் கேட்டது, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்களே, நீங்க இப்போ நல்லா இருக்கிறக்குள்ளோ எதுக்கு பழசெல்லாம் நினைச்சிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றக்குள்ளோ இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சு பார்க்கணும், என்னோட டெஸ்டிமனி நான் சொல்லணும். இதுதான் எனக்கு தேவன் கொடுத்துற கட்டளையாக இருக்கிறதுனால என் நாவினால அவரை கூப்பிடுவேன், என் வாயினால அவரை கூப்பிடுவேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அதனால்தான் அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னை பார்த்து டெலிவரன்ஸ்க்காக ஜபத்துக்காக வருங்கோ, இயேசுவை தேடி வருங்களுக்கு நான் ஜபம் பண்றக்குள்ளோ என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணி அவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கறக்குள்ளோ நானும் அவரை புகழுவேன். அவங்களும் ஏசப்பா புகழ்ந்து தான் பேசிட்டு சாட்சியை சொல்லிட்டு போறாரு. ஸோ இதுல 2 சைடும் புகழப்படுறாரு அவர். ஸோ 2 பக்கமும் புகழப்படுறாரு. ஒருவேளை நான் அவருக்கு இப்ப நல்லா ஆயிட்டேன், நான் எதுக்கு அந்த சாட்சியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா எனக்குள்ள என்னோட இருதயத்துல அக்கிரம சிந்தை வந்துடும். 18 வசனப்படி என் இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை கொண்டு இருந்தேன், ஆனால் இந்த ஆண்டவர் எனக்கு செவியை கொடுக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள திரளான சாட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தேவனை புகழ்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவரை அவரோட மகிமையை காமிச்சு என்னை பார்க்கறது மூலமா என்னோட சாட்சி டெஸ்டிமனி கேட்டு இறைவன் மேல இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்துடுது. அவங்களுக்கு புகழப்படுறாங்க, ஆண்டவர் புகழ்ந்து அவரோட சாட்சியை சொல்லிட்டு போறாங்க. 19 வசனம், மெய்யாகவே தேவன் இந்த ட்ரூனஸ், இந்த உண்மத்துவத்தை பார்த்து மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். உண்மையிலே எனக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நாள் இந்த தருணத்துல வரைக்கும் அவர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்.
19 வசனத்தின்படி, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 3 AM வந்து ஜெபம் பண்றக்குள்ளோ, யாருக்கு ஜெபம் பண்ணணுமோ அவங்களுக்கு பண்றக்குள்ளோ அந்த ஜெபத்தின் சத்தத்தை ஆட்டோமேட்டிக்லி அவர் வந்து காதுல போய் விழுந்துடும். அவர் எப்போ கொடுக்குறாரு, ஏது கொடுக்குறாருன்றது அவர் முடிவு பண்ணிட்டு எனக்கு தெரியப்படுத்துவார். உடனே மேஜிக் மாதிரி எல்லாமே நடக்காதுமா, இமீடியட்டா நடக்கணுன்றது கேட்டா என்கிட்ட பதில் இருக்காது. அங்க ஜெபம் ஏர்லி மார்னிங் பண்ற ஜெபம் போய் சேர்ந்துடும். அவர் வந்து தெரியப்படுத்துவார் எப்போ யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு. வந்தக்குள்ள தான் ஐ கேன் ஆக்ட் பண்ண முடியும், நான் உங்களுக்கு சொல்லவும் முடியும். 20ஆம் வசனம், என் ஜெபத்தை ஒரு நாளும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையும் அவரோட இறக்கமும் என் மேலே இருக்கிறதுனால ஜெபத்தை அவர் தள்ளியே வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்குவாரு, அதுக்கு பதில் கண்டிப்பா கொடுப்பாரு. எந்த நேரம் கொடுக்குறாரோ அந்த நேரம் பதில் வந்துடும். ஸோ அதனால நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பின உடனே காத்துட்டு இருப்பாங்க, பதில் வரலையான்னு. பதில் அங்கே ரிக்வெஸ்ட் போயிடுச்சு, அங்கேருந்து பதில் வந்த பிறகு தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஸோ அதனால இறைவனுக்கு வந்து நம்ம செவி கொடுக்கணும். ஸோ ஆண்டவருக்கு அவரோட வார்த்தைகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படுத்தி செவி கொடுத்தால் மட்டும்தான் நம்மளோட ஜெபங்களுக்கு அவர் வந்து பதில் கொடுப்பாரு. ஸோ நம்மளோட ஜெபங்களுக்கு உடனே பதிலும் கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ அவர் சொன்ன காரியங்கள்ல முதலாவது காரியம் செவி கொடுங்கள் என்று தெரியப்படுத்துறார். 2வது விஷயம் என்ன கொடுக்கணும்னாக்கா, கடன் கொடுக்கணுமா. இந்த காரியத்துல வந்து இந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், இந்த தலைப்பில் வந்து எந்த ஒரு இடத்துலயும் காசு பத்தி அவர் பேசவே இல்லைம்மா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இல்லையா. கொடுங்கள் என்னம்மா தலைப்பு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கிவ் அண்ட் இட் ஷல் பி given to you. ஸோ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல வந்து காசை பத்தியே பேசல, ஏன்னா கொடுக்கறதும் அவர் தான் எல்லாமே பண்றது, அவருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ கடன் கொடுங்கன்றாரு ஆண்டவர். இந்த கடன் எப்படி கொடுக்கணும்னா, கைமாறு கருதாமல் ஒரு கடன் கொடுக்கணுமா, ரிட்டனே வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கடன். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இப்போ நம்ம அந்த கடன் யாருக்கு கொடுக்கணும், இங்கதான் விஷயம் இருக்கு. ஸோ லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தின்படி அவர் தெரியப்படுத்துறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். நமக்கு யாரெல்லாம் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு தெரியப்படுத்துறாருமா. ஸோ நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து தீமை செய்தவர்களுக்கு நான் எப்போதும் நன்மை தான் வந்து நினைக்குவேன், எப்போதும் அதுதான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அவங்கள வந்து சபிக்கிறத விட, ரிவெஞ்ச் எடுக்கிறத விட, ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. இதை தான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2025 ஒரு கால் வருது, நீங்கள் வர வேண்டாம், இங்கே பண்ணிக்கங்க, நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கங்க, நாங்கள் நடத்திக்கிறோன்றக்குள்ளோ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது என்னன்னாக்கா, ஆண்டவரே இவர்களை மன்னியும், அவங்க அறியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் மன்னிங்கன்றது தான் பிதா கிட்ட நான் கேட்டேன். இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். பட் இது வந்து என்னன்னாக்கா, இந்த காரியத்தை குறித்து எனக்கு தேவன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் எனக்கு. ஆனா இது தெரியாத பிள்ளைகள் தான் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. இப்போ ஏசப்பா வந்து நடுராத்திரியில அரெஸ்ட் பண்ண போறக்குள்ளோ, பீட்டர் வந்து கத்தி எடுத்து காதை வெட்டிடலாமா, அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் கொந்தடிச்சிட்டாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ பழிவாங்க கூறியது நம்மளோட வேலை இல்லை. நிறைய பேர் அதுதான் நினைச்சாங்க, ஐயோ அவங்க வந்து மாத்தி ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா மறுபடியும் வரணும், அவங்க உளுந்து போயிடணும், அவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும்னு
கேட்குறக்குள்ள நிறைய பேர் அந்த மாதிரி தான், ஒருத்தர் 2 பேர் இல்லை, என்னை பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மூலமாக எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கு, உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. ஏன்னா 2 வருஷமா அவ்வளோ நன்மைகள் அவங்க வாயாலே தெரியவும் படுத்தியிருப்பாங்க. இடைப்பட்ட ஒரு வாரத்தில் இவ்வளோ ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் ஏன்றது மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால அவங்க அப்படி சொல்றதுக்குள்ள எனக்கு ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தேவ ஆவியானவர் இந்த விஷயத்தை தெரியவும் படுத்தி இருக்கிறார், தெரியப்படுத்தி எனக்கு அலர்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது என்னன்னாக்கா 2024 வருஷத்தின் ஆனிவர்சரி, முதல் ஆனிவர்சரிமா அன்னைக்கு அந்த லிங்க் இதில் ஷேர் பண்ணுறேன். 2024 ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி சர்ச் ஓப்பனிங். அந்த நாளில் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த என்னோட எதிர்ப்புகள், அதாவது அந்த வசனத்தின்படி உன்னோட சத்ருக்களை சிநேகிங்கள் நன்மை செய்யுங்கள் என்றக்குள்ளோ. ஸோ எனக்கு ஒரு கூட்டத்தை சத்ருவாக தேவன் காமிக்கிறார். இந்த கூட்டத்தில் தான் ஒரு ஜெசபெல் ஆவி வரப்போகுது, சபையை உடைக்க போகுதுன்னு காமிச்சிட்டார். ஸோ இப்போ அந்த விஷயம் நான் யாருக்கும் சொல்லவும் முடியாது, அது மனசுக்குள்ளே வைத்து அந்த 2024 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நான் பேசுறதுக்குள்ளோ எல்லா திரளான பிள்ளைகள் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணி கண்ணீரோட நான் பேசியிருப்பேன். உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கு, எவ்வளோ அன்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கண்ணீரோட பேசுறதுக்குள்ள ஒரு நொடி பாஸ்டர் மர்லினே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. டாக்டர் இந்த நாடை விட்டு வேற நாடு போயிடுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி கேட்கறதுக்குள்ள என்ன அந்த மகள் கேட்கறாங்க. என்னால உடச்சி ஓப்பனா சொல்ல முடியல, ஏன்னா இது தேவ ரகசியமாக இருக்கு, அது சொல்லக்கூடாது, இந்த நாள்ல சொல்லுன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த ஊரு நாடை விட்டு போல இல்லைம்மா, அந்த இடத்த விட்டு வேற தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வைத்து நான் பேச போறேன்னு ஆண்டவர் தெரியப்படுத்தி இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள அங்கே ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கு, ஜேசபெல் ஆவி இருக்கு, அது மூலமாக தான் சபை ஒடியப்படணும்னு தெரியப்படுத்தின கையோட இப்போ நான் அடுத்தடுத்த கட்டம் நான் என்ன பண்ணணுன்றது ஒவ்வொரு விஷயமும் ஆவியானவர் சொல்லி கொடுக்க நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ என்னென்ன செய்யணும் இப்போ அந்த டிசம்பர் மாதம் 3ஆம் வாரத்தாம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, 4ஆம் வாரம் கிறிஸ்மஸ், 5வது அடுத்த புது வருஷம் நியூ இயர் 2025 நியூ இயர் அன்னைக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. இப்போ ஒரு கூட்டம், ஒரு குரூப்பு விரோதமாக இவங்க மூலமாக தான் சபை ஒழிக்கப்படும் தெரியப்படுத்திட்டாரு. அதுல ஒரு ஜேசபெல் ஆவி எழும்போன்னு தெரியப்படுத்துறாரு. அவங்களுக்கு கிட்ட கணவன் மனைவி, அவங்க ஒரு 28 வருஷம் திருமணம் ஆயிருக்கு. இடைப்பட்ட காலத்துல அவங்களோட ஜுவல்லரி எல்லாம் அடமானம் வச்சு, இன்க்ளூடிங் தாலி கூட காலத்துல இல்லை அடமானம் வச்சிருக்காங்க. 15 வருஷமா தாலி இல்லாம இருந்தது. ஆண்டவர் எனக்கு காமிச்சு தெரியப்படுத்தினாரு, இப்போ இவங்க மூலமா தான் சபை ஒழிய போது, நீ என்ன பண்ணு, ஆஸ் அ காட் மதரா ஒரு தாலி வாங்கி போடு. ஆண்டவர் சொன்னார் தங்கத்துல வாங்கி போடுன்னு. 2025 நிறைந்த சபை கிட்ட ஒரு 70-80 பேர் வந்திருப்பாங்க நியூ இயருக்கு. அவங்க மத்தியில ஆஃப்டர் சர்வீஸ் முடிஞ்ச கையோட அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவங்க கணவரை வைத்து அந்த கோல்டு தங்கத்துல அந்த தாலியை வைத்து கட்ட வச்சு அவங்களுக்கு பிளஸ் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிடு, விருந்து கூடு, இந்த மாதிரி போய் ஒருத்தருக்கு மட்டன் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிக்கன் பிடிக்கும், ஃபிஷ்ஷு பிடிக்கும், 10-13 பேர் குரூப்பா வருவாங்க. எல்லாமே பண்ண வைக்கிறாரு, எல்லாமே பண்ற. எங்க கணவர் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவ்ல வருவார். நான் வந்தாலும் இவ்வளோ கவனிக்க மாட்டேன், என்ன நடக்குதுங்க, விருந்து மேல விருந்து என்ன நடக்குதுங்க கேட்ப. நான் அவருக்கும் சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, நம்ம ராஜலட்சுமி ஆகட்டும், மர்லின் ஆகட்டும், இந்த பிள்ளைங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டி கூட உட்கார முடியாதா, நான் சாப்பிடக்கூடாதா, நான் அவங்க கூட போகக்கூடாதா, நான் அந்த வெக்கேஷன் போகக்கூடாதா, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்க. இல்லம்மா உங்களுக்கு டைம் வரும்மா, வெயிட் பண்ணுங்க, உங்க டைம் இல்லை, இது நீங்க கிடையாது இதுக்கு, நீங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், வரும், கண்டிப்பா ஒரு நாள் வரும். மனைவிக்க சொல்ல, இல்லம்மா உன்னோட டைம் இன்னும் வரல, வெயிட் பண்ணு. இது ஆக்சுவலி விஷ பரீட்சையில நீங்க எதுக்கு கலந்துக்கலாம் இல்லையா? நீங்க உங்களுக்கு எல்லாம் மனசுல விஷ பரீட்சை வந்துடணும்னு அப்படின்றக்குள்ள அதை சொல்லவும் முடியாது. இது விஷ பரீட்சையாக இருக்கிறதுனால
நான் வந்து தெரியப்படுத்துறேன், கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, டைம் வர கூப்பிட்டுட்டு போறேன்னு. இடைப்பட்ட காலத்துல வந்து 2ஆம் மாசம் வருது, கேமரூன் ஐலாண்டு போறோம். ரூமுக்கு 2300 ரிங்கெட்டு ஒரு ரூமுக்கு காஸ்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தனிப்பட்ட அந்த வந்த அந்த குரூப்புக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, நித்திய ஜீவன் மூலமா இலவசமா அந்த இன்னொரு ரூமை கொடுக்குறாரு, 2300 சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லா மொத்த குடும்பமும் அழுவாங்க. இப்படி ஒரு ஊழியக்காரர்கள் நான் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. 18 வருஷமா நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், பார்க்கல. எங்களுக்கு ஊழியக்காரர்கள் காசு தான் வாங்கி பழக்கம். ஆனா நீங்க வந்து காசை கொடுக்குறீங்க, பொருள்கள் கொடுக்குறீங்க, பட்டு புடவைகள் கொடுக்குறீங்க, விருந்தை கொடுக்குறீங்க, கோல்டுல தாண்டி கொடுக்க எல்லாம் கொடுக்குறீங்களேன்னு. ஆனா கொடுக்க சொன்னது கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இதுதான், அவங்களால திரும்ப ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட கடனை கொடுனார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். சோ கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இப்போ அவங்க கணவரோட உயிரை காப்பாத்தியாச்சு, மகனோட உயிரை காப்பாத்தினாங்க. ரெவரண்ட் டாக்டர் தான் சொல்லி வேர்ட் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்பிரிட்ல பேசியிருப்பாங்க. ஸோ அத்தனையும் வந்து எல்லாமே பதிவு இருக்கு, ரெக்கார்டடா இருக்கு. ஸோ இப்படி வந்து என்ன பண்ணுன்னு அவரு சொன்னதுனால தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த காரியத்தை வந்து 2025 5ஆம் மாசம் 11ஆம் தேதி மதர்ஸ் டே அன்னைக்கு வந்து யார் யாருக்கு எப்படியெல்லாம் வந்து ஆண்டவர் என் மூலமா ஹானர் பண்ணி எதெல்லாம் கொடுக்க சொன்னாரோ, பட்டு புடவை கொடு, காசை கொடு, தாலியை கொடு, ஜெபம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணி நான் பேசியிருப்பேன். அந்த லிங்க் இதுல நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா இது வந்து ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் புரிய வரும். மரித்தாலும் அவங்களோட ஏக்கங்கள், கனவுகள் தேவன் பரலோகத்துல பார்த்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு எப்படிப்பட்ட நபர்களை சூஸ் பண்றாருனாக்கா, இப்படி வந்து கிருபாதார வரங்கள்னால நிரம்பின நபர்களை சூஸ் பண்ணி பேச வச்சு அவங்க மூலமா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யூர்தா பண்றாரு. யூர்தா தாயை போல மார்புடையவர். அவரோட கிருபை எப்படி தாங்குகிறதுன்றது ஒரு 3 பேரோட விஷயங்கள் குறித்து நான் இன்னைக்கு பேசணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அதுல முதல் நபர் யாருனாக்கா முத்து பிரதர். இங்க எதிர்க்க வாங்க, இங்கே வந்து நில்லுங்க, பரவாயில்ல. இவர்தா வந்து சவரி முத்து, நான் முத்துன்னு தான் கூப்பிடுவேன். இவங்களோட அம்மா இன்னைக்கு இல்லை. அவங்க அம்மாவோட ஏக்கம், கனவு, அந்த விஷயத்த எனக்கு தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சாரு. ஸோ இவர் வந்து தன்னோட யங் ஏஜ்ல, அதாவது 25 வயசுல இருக்கிறக்குள்ள ஒரு போதைக்கு அடிமையாகி அதுல அடிக்ட் ஆகி அந்த பழக்கத்துல இருந்து விடாதபடி அப்படி ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாரு. 30 வருஷம் தன்னோட வாலிப பருவத்தையும் தொலைச்சிட்டாரு. 30 வருஷத்துல 3 தடவை அவர் வந்து நியர் டெத்து போய் உயிர் பொழிச்சு இருக்கிறாரு. ஆனாலும் அவரை வந்து தேவனோட கிருபை பார்த்துட்டே இருந்தது. இப்ப வந்து இந்த நாளில அவங்களோட தாயோட கனவு, அவங்களோட ஏக்கத்தை, அவங்களோட அன்பை எனக்கு இந்த நாள்ல காமிச்சாரு. ஏன்னா இன்னைக்கு அன்னையர்கள் தினம். இவரை வந்து நான் வந்து ஒரு ஆவிக்குரிய தாயாக ஏத்துக்கினதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறக்குள்ளோ இவங்களோட அன்னிக்கிட்ட இருந்து எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வருது. அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அவரை வந்து தெரியப்படுத்துங்க, அவர் வந்து சொந்த மகனாக, சொந்த அப்பாவாக ஏசப்பாவை ஏத்துக்கிறாரா சொல்லுங்க. நான் இந்த காரியத்துல இன்வால்வ் ஆகி அவரை வந்து அவருக்கு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அதுக்காக ஜெபம் பண்றேன்னு அப்போ அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து சொன்ன விஷயம், ஆமா நான் வந்து ஏசப்பா நான் ஏத்துக்கிறேன், தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, நான் வாழணும் அப்படின்றது. ஸோ ஆனாலும் அவங்க தாயோட எண்ணம், அவங்களோட ஏக்கம், அவங்களோட கனவு, அவங்களோட அன்பு, பாசம், அந்த தியாகத்தை தேவன் இந்த நாள்ல எனக்கு காமிச்சாரு. என் மகன் வாழணும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தன்னோட இன்னும் 2 ஆண்களோட மகன்களோட டெத்ஸ் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவருக்கு வரக்கூடாது, இவரு வாழணும், எப்படியாவது வாழணும். ஆனா அவங்க தாய் அந்த தவறி விட்ட அந்த காரியத்தை ஆவிக்குரிய தாயாக என்ன மாத்தி அந்த காரியத்தை என் மூலமா நடத்தி இன்னைக்கு ஒரு புது மனுஷனாக தேவனோட கிருபையினால இந்த நாள்ல இவர் முழுசா நின்றுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் வந்து
இவரை பார்த்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், போத பழக்கத்துல அடிமை ஆகாதீங்க, அது வாழ்க்கையை டிஸ்ட்ராய் ஆயிடும். இன்னைக்கு முத்து பிரதர் உங்க அன்னையர்களுக்கு, உங்க அன்னைக்காக நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசு. உங்களை முழுசா இன்னைக்கு வந்து நின்று இருக்கிறீங்களே ஏசப்பாவோட சமூகத்துல, இதுதான் நீங்க கொடுக்குற பரிசு. எனக்கும் அதுதான் பரிசு, தேவனுக்கும் அதுதான் பரிசு. ஹல்லேலூயா. அடுத்ததாக கிறிஸ்டினா சிஸ்டர், அவங்க பக்கம் திருப்புங்க. இவங்களை வந்து நான் அண்ணின் தான் கூப்பிடுவேன். கிறிஸ்டினா செல்வராஜ், இவங்களை அண்ணின் தான் கூப்பிடுவேன். இன்னைக்கு இவங்களோட மாமனாரை குறித்து தேவன் அவரோட கனவை பத்தி தெரியப்படுத்தினாரு, ஏக்கத்தை பத்தி தெரியப்படுத்தினாரு. ஏசப்பா ஆவியானவர் சொல்றாரு, அவங்க தேன் இருக்கிறாங்க இல்லையா, தேனு தெரியப்படுத்தினாரு. பார்த்தாக்கா அவங்க மாமனார் இவங்களை தேனு தான் கூப்பிடுவாங்களா? எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அவங்க சொன்ன கருத்தை எனக்கே தெரிஞ்சிச்சு தேனுன்னு. சோ இவங்களை நான் அண்ணின் தான் கூப்பிடுவேன். ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 2025 முதல் மாசம் ஜனவரி மாசம் அன்னைக்கு தேவன் வந்து எனக்கு தெரியப்படுத்தினாரு, அவங்க கணவர் ஆகிய கபாலி ஆகிய செல்வராஜ், நான் கபாலி தான் கூடுவேன், செல்வராஜுக்கு 3 மாசத்துல ஒரு மிகப்பெரிய உயிர் கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். சோ அது தெரிஞ்ச கையோட நான் வந்து சும்மா இருக்கல, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறக்குள்ள அப்புறம் வந்து ஜனவரி மாசம் 30ஆம் தேதி தேனோட பிறந்த நாள். தேனும் தான் வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாருமா, உங்க பேர் ஏன்னா உங்க மாமனாரோட இது ஏக்கம், அவரோட கனவுல, அவரோட அன்பு பாசத்துல அவருக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அது நிறைவேற்றி இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை தேவன் தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவங்களோட பிறந்த நாள் ஜனவரி 30ஆம் தேதி பிறந்த நாள்ல ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, வீட்டுக்கு கூப்பிடு, தேனை வீட்டுக்கு கூப்பிடு, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சு பிறந்த நாளை நீ கொண்டாடு, ஒரு புடவைய கொடுத்துட்டு நீ தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுசோட உன் கணவனும் நீங்க வாழணும்ன்ற ஒரு வாழ்த்துதலை நீ வாழ்த்து என் மூலமா தெரியப்படுத்தினார். ஸோ அது கொடுத்து அது பண்ணோம். கரெக்டா 3 மாசத்துல அந்த கண்டை தீர்ந்து இன்னைக்கு அழகா 2 பேரும் தம்பதி சமேத உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அந்த 3 மாச காலகட்டத்துல அவர் சொன்ன வார்த்தைகள், சில விஷயங்கள் ஆவியானவர் எனக்கு கேட்க வச்சாரு. he also almost give up பண்ணிட்டார். இனி நான் வாழ போறல, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, அப்படி எல்லாம் வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த எண்ணத்தை மாத்தி, உனக்கு வாழ்க்கை இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, இனி வரப்போற நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்து தகப்ப ஸ்தானத்துல நின்று உங்களை நல்ல காரியத்துல செய்ய வைக்கிறாரா? ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபை. அடுத்த விஷயம் நம்ம சிஸ்டர் பாக்கியம். இன்னைக்கு அவங்கள குறித்து ஆண்டவர் என்னோட சில விஷயங்கள் தெரியப்படுத்தினாரு. அவங்க அம்மாவோட ஆசைகள், கனவுகள், தியாகங்கள், ஏக்கங்கள் சிலது இருக்கு. ஒரு பெண் கிட்டத்தட்ட 28 வருஷமா மேரேஜ் ஆகி 28 வருஷம் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க, நகநட்டோடு கொடுக்கறாங்க. சில சூழ்நிலைகள் நெருக்கடினால எல்லா ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து கை முழுவி போயிடுது. ஸோ நெருக்கடி வரத்தான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மாவோட இன்னைக்கு தாய் அன்னையர்களோட தினம் இருக்கிறதுனால அந்த தாயோட ஏக்கம், அவங்களோட அன்பு, ஒரு விஷயத்த வந்து எனக்கு தேவ ஆவியானவர் பெண்டிங் இருக்கிறத காமிச்சு எனக்கு தெரியப்படுத்தினாரு. அந்த பெண், அதாவது பாக்கியம், 15 வருஷமா தாய் வீட்டு சீதனத்துல எது இருக்கோ இல்லையோ, பெண்களுக்கு கலாச்சாரத்தின்படி தாலின்றது மிக முக்கியமான ஒரு பந்தம் இல்லையாமா, மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஆனா அந்த பெண், இந்த மகள் 15 வருஷமா தாலி இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரியத்தை தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சாரு. அந்த ஏக்கம், அந்த தாயோட ஏக்கம் அங்க பெண்டிங்கா இருக்கு. அப்போ ஒரு ஆவிக்குரிய தாயாக நான் மாற ஆரம்பிச்ச பிறகு அநேக டெஸ்டிமனிஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த காரியம் வந்து நாங்க மீடியால ஷேர் பண்ணல, இன்னைக்கு ஷேர் பண்ண சொன்னாரு. என்ன ஆச்சுனாக்கா, எப்படி இந்த காரியத்தை நான் நிறைவேற்ற முடியும்? போன வருஷம்
2024 டிசம்பர் மாதம் 31 மறுநாள் நியூ இயர் 25. அன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்க வேண்டியது. நான் ஆயத்தமாக ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற 7:30 மணி. கணவர் டென்மார்க்ல இருக்கிறாங்க, மகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 7:30 மணிக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல போயிட்டு ஒரு தாலியை வாங்கு, எவ்வளவு வெயிட், என்ன டிசைனு அத்தனையும் ஒரு ஸ்கிரீன்ல காமிச்சிட்டாரு. ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நீ போய் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அப்போ அவங்க அம்மாவோட ஏக்கத்தை காமிச்சாரு. அப்ப அந்த அம்மாவோட ஏக்கம் எப்படி இருக்கு, அப்ப அந்த அம்மாவோட ஏக்கத்தை உணர்ந்த இயேசுக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வை எனக்குள்ள ரொப்புன இயேசு எனக்குள்ள ரொப்பிட்டாரு வேற. அப்ப எனக்கு எப்படி இருக்கும், அங்க உட்கார முடியுமா? அப்போ 7:30 மணிக்கு நான் வீடை விட்டு வெளியில தனியா தான் போறேன். மகளை கூப்பிட்டு அவன் படிச்சுட்டு இருந்தா, சரி தனியா போனமே ஆண்டவரேன்னு, நான் வரேன் நீ வா அப்படின்னாரு. அவரோட சேர்ந்து போன ஒரே முதல் கடையில அவர் சொன்ன அதே டிசைனு அதே வெயிட்ல அந்த தாலி இருந்தது. அதை எடுத்துக்கல, அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சரி மற்ற இடங்கள போய் பார்க்கலான்னு ஒரு 4-5 கடை ஏறி இறங்குற, எந்த இடத்துல தாலியே இல்லை, எல்லாம் காலியா இருக்கு. அது ஒன்று தான். ஸோ ஆல்ரெடி ஹி பிளான்ட் அண்ட் ப்ரிப்பேர்டா வச்சுட்டாரு. ஸோ அதை போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். 1ஆம் தேதி சர்வீஸ் முடிஞ்ச கையோட அவங்களோட கணவர் ஆகிய பாஸ்டர் லூயிஸை வச்சு அவங்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் என் மூலமா நிறைவேற்றினாரு. அந்த தாயோட கனவு நனவாக மாறியது. இதுக்கு மூல காரணம் ஏசப்பா தான். அவர் தாயை போல மாறக்கூடியவர் இந்த மகளை இன்னைக்கு வாழ வைத்து இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த மகளோட ஏக்கமும் நிறைவேற்ற போறாரு. சொந்த வீடை கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. டெடிகேஷன் பண்றோம். சோ அதை நீங்க பாக்குறதுக்குள்ளவே உங்களுக்கு தெரியும். அந்த நாள்ல ஒரு திருமண காரியமும் நான் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ அந்த திருமண காரியத்துக்கு அந்த திருமணம் செய்த நபர்கள் ஒரு காணிக்கையா பிளஸ் பண்ணாங்க, ஒரு அமௌண்ட்டை பிளஸ் பண்ணாங்க. ஸோ அந்த செலவெல்லாம் போய் மீதி உள்ள அமௌண்ட்டை நான் என்ன பண்றேன், அது எல்லாம் அந்த குரூப்ல எல்லாருமே வேலை செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே கூடித்தானே நம்ம செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்றேன், அந்த பணத்துல எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குறேன், இன்க்ளூடிங் ஸ்டீவன் தம்பிக்கும் பேலன்ஸ் உள்ள பணம். அதுல ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, நீ என்ன பண்ணு, முத்துக்கு ஸ்பெஷலா கவுனி. முத்து அட்ரஸ் பண்றாரு பாருங்க, முத்துவை நீ ஸ்பெஷலா கவுனி அப்படின்றக்குள்ள முத்துக்கு ஸ்பெஷலா கவனிக்க சொல்றாரு. அவர் சொன்ன அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம முத்து வாயிலே கேட்கலாம். அது என்னன்னாக்கா எல்லாமே கொடுன்னு தான் சொன்னாரு. ஸோ அந்த குடும்பம் எங்களுக்கு யாரும் இப்படி கொடுக்கல, ஆனால் நீங்க தான் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு தெரியல இந்த விஷ பரீட்சை நீங்கெல்லாம் விட்டு போறீங்க, நீங்க இனி இருக்க போறது இல்லை இனி. ஏன்னா இந்த வருஷம் 25ல இருக்கிறோம் இல்லையா, போன வருஷம் 2nd anniversary நான் இங்க இருக்க போறது இல்லை, ஆனா என்ன நடந்தாலும் நான் அவங்க கூட வந்துடுவேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த குரூப்ல எனக்கு எதிராக குரூப்ல 2 பேரையும் கொண்டு போய் வெளிநாட்டுல ஸ்ரீலங்கால டிக்கெட்ல போட்டு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு 8 நாள் நல்ல லக்ஸுரியான ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களை கவனிச்சு அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தோம். ஸோ அத்தனை பண்ண நபர்கள் ஒரு 10 நாள் 2 வருஷமா அவங்களுக்கு நடந்த நன்மைகள் ஒரு நொடியில மறந்துட்டு அவங்க கொடுத்த காணிக்கை ரிட்டர்ன் கேட்டுட்டாங்கம்மா. 4470 ரிங்கெட்டு எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும். அந்த உயிர்களுக்கு அதுதானே விலை, ஒரு உயிருக்கு அதுதானே விலை. ஸோ அந்த வேணும்னு கேட்டாங்க. மேற்கொண்டு 1700 ரிங்கெட்டு எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா கொடுத்து டோட்டல் 6200 ரிங்கெட் கேட்டாங்கம்மா. அத்தனையும் அந்த டைம்ல இம்மிடியட்டா தம்பிகிட்ட கொடுக்க வச்சுட்டேன். அந்த கடன் நான் தீர்த்துட்டேன். ஆனா இந்த கடனை அவங்க எப்போ தீக்குவாங்க? லைஃப் டைம் தீக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட கைமாறு கருதாமல் ஒரு கடனை கூட தெரியப்படுத்தினாரு. ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 2வது வருஷம் ஆனிவர்சரியில நான் அந்த இடத்துல இல்லை, இந்த கேள் இடத்துல என்னை வர வச்சுட்டாரு. அந்த நாள்ல முத்து நான் இந்த காரியத்தை சாட்சியாக சொல்லணும்னு அவர் நினைச்சு வந்திருந்தாரு. அந்த நாள்ல அவருக்கு அனுமதி கொடுக்கல ஆண்டவர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்றது அவர் வாயாலே கேட்கலாம். அவர் எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு, எப்படி அவருக்கு என்ன எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து ஹானர் பண்ணன்னு தெரியப்படுத்துவாரு. இதுக்கு மேல NJPH ஊழியத்துக்கு அவர் எப்படி இருக்க போறாருன்றது அவர் வாயாலே நம்ம கேட்போம். வாங்க முத்து.
பேசலாம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சாட்சி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாருங்கள், என்னோடய சாட்சி பெரிய சாட்சி வந்து எனக்கு உயிர் கொடுத்ததே ஆண்டவர். எல்லாம் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்க மூலியமாக வந்தது. நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள், நான் இங்கே இருக்கிற வேண்டிய ஆளே இல்லை. நான் இறந்து போயிருக்கணும், எப்பயோ போயிருக்கணும். நான் என்ன இருக்கேன்னா அவங்க மூலியமாக தான் இருக்கேன். அந்த இடத்துல வந்து இவ்வளோ காரியம் எனக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் நீங்கள் வந்து என்னோடய சாட்சியை பாருங்கள். ஆரம்பத்தில் எவ்வளோ நோயில் இருந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், 8 மாதமாக நோயில் ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்புறம் இருந்து ரொம்ப நாள் அவங்க எனக்காண்டி 365 நாளும் எனக்காண்டி ப்ரே பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் யாரும் அந்த மாதிரி ப்ரே பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய சாட்சி உங்களோட வந்து 365 நாள் யாரும் ஜபம் பண்ணி உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. விடிய காலையில் 365 நாள் ஒரு நாள் இல்லாமல் அனுப்பிட்டு இருப்பாங்க. இல்லை எங்களெல்லாம் எனக்காண்டி ஜபம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அற்புதம் எனக்கு நடந்திருக்கு. எவ்வளோ காரியத்தில் போதைக்கு அடிமையாக இருந்தேன். எத்தனோ வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே போதை பொருள் அடிச்சுட்டு 1 வருஷம் இப்போயே போக வேண்டிய ஆள். நான் போதைக்கு 30 வருஷத்துக்கு மேலே தான் இவங்களை வந்து என்னை பார்க்க விட்டுருக்காரு ஆண்டவர். ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுறதுக்கு எனக்காண்டி எவ்வளோ ப்ரே பண்ணாங்க. எனக்கு இந்த போதை அடிமைக்காண்டி வந்து ப்ரேயரில் வச்சு இப்போ 3 வருஷமாக நின்றுருக்கேன். அவர் முன்னுக்கு சாட்சியான பெரிய ஒரு சாட்சி எனக்கு. இவ்வளோ நாளாக வாழ்க்கை எனக்கு கொடுத்து இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. நான் இவ்வளோ நல்லா இருக்கேன்னா நம்ம பொண்ணை ப்ரே எனக்கு எவ்வளோ காரியத்தில் ப்ரே பண்ணிட்டாங்க. நான் இப்போ இருக்க முன்னுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். உயிரோடு இருக்கேன். நான் எப்போயே சாக வேண்டிய ஆளுங்க. உண்மையிலே நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அவ்வளோ போதைக்கு அடிமையானவங்க. நான் விட முடியாது, அந்த போதை பொருளை விட முடியாது. ஒரு காலம் மனசாட்சி வச்சாலும் முடியாது. எனக்காண்டி எவ்வளோ கூலி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரேயரில் வச்சு எனக்கு வாலி ஓட்டை கொடுத்து இந்த மாதிரி இடத்துல நான் நிற்கிறேன். இப்போ என் குடும்பமே எனக்கு எதிர்பார்க்குன்னா நான் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. எனக்கு எங்கே உண்மை இருக்கோ அந்த இடத்துல தான் நான் நிற்பேன். எனக்கு சத்தியம் உள்ள இடத்துல நான் நிற்க முடியும். ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு சாட்சியாக நான் வாழணும் அந்த இடத்துல. அதுக்காக இவ்வளோ காலம் வந்து பல காலம் சொல்லணும்னு தான் நினச்சேன். எல்லோரும் நினைக்கும். இப்போ வந்துருக்கீங்க, உங்களை இது கூட ஆள் போகிற இன்னும் நிறையா வந்து சாட்சியை கேளுங்க. என்னோடய சாட்சியை கேட்டால் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ அற்புதம், இன்னும் அற்புதம் நடக்கும். 3 வருஷமாக இவ்வளோ அழகாக நான் உட்காந்துருக்கேன்னா அந்த இடத்துல அவர் கொடுத்த எல்லாம் ஆசீர்வாதம். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. எனக்காண்டி இவ்வளோ காரியம் செஞ்சுருக்காங்க. இந்த வேலையை நான் எவ்வளோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. இந்த இது கூட கொடுத்துருக்காங்க. 500 வெள்ளி எனக்கு அந்த ஒரு வாட்டி 500 வெள்ளி கொடுத்தாங்க. இந்த இதுக்கு இந்த காசு விஷயத்தில் தான் அவங்க எதுவுமே எனக்கு அம்மா எனக்கு அம்மாவாக இருக்காங்க, கூட இருக்காங்க. இன்னும் அம்மாவா தத்து எடுத்துருக்காங்க. என் மாவனா இவ்வளோ காரியத்துக்கு அற்புதம் செஞ்சுருக்காங்க. பார்த்துங்க, ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க காரியத்தில் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ காரியத்தில் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. நான் இந்த காலத்தில் வந்து நான் உயிர் வாழ்றேன்னா அவங்க மூலியமாக தான். ஆமாவா, இவ்வளோ காலத்தில் நான் இந்த இடத்துல நிற்க ஒரு தகுதியே இல்லை எனக்கு உண்மையிலே. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல இருந்துக்க முடியாது. நான் எங்கேயோ போயிருப்பேன். நான் அவங்கள பார்க்கலன்னா அந்த இடத்துல இருந்திருக்கவே முடியாது. மறுபடியும் போதைக்கு அடிமையாகி நான் போதை பொருளாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா அது மறக்க முடியாத போதை. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தேன். 30 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். 15 வருஷம் ஜெயில் வாழ்க்கையும் ஓட்டிட்டு வந்துட்டேன். இவ்வளோ விடுதலை கிடச்சி எனக்கே இது அற்புதம், பெரிய அற்புதம் வந்து. இதெல்லாம் சொல்ல போனால் என்ன சொல்லிக்கிட்டே போகலான்னு நேரம் பத்தாது. நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னோட இது கதை, பெரிய கதை, என்னோட கதை. ஆண்டவருக்கு தான் நன்றி. நித்திய ஜீவனுக்கு கண்டிப்பாக நான் உண்மையாக தான் இருப்பேன். இத்தனை வருஷம் 3 வருஷம் காலமாக உண்மையாக தான் இருக்காங்க. என் குடும்பம் போனாலும் நான் நிற்கிறேன் அந்த இடத்துல. பெரிய சாட்சி அந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஸோ இதுதான் சாட்சி, இதுதான் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். ஸோ அவர் வந்து நன்றி கடனை எப்படி தீர்க்க முடியும்? காசு பணத்தினால் தீர்க்க முடியுமா? காசை கேட்டாங்க. 6200 அப்பா கொடுத்தது டோட்டலு, அது கொடுத்தாச்சு. ஆனால் இந்த உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் காசு பணனால யாரும் கொடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் இறைவனுக்கு உண்மையாக இருந்து அவரோட பணிகளை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன் வந்து 2 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்கள்ல இதுவும் இன்னொன்று காரணம் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு 13 வருஷமா இந்த மலேசியாவில் இருக்கிற பிரதர், போன வருஷம் நவம்பர் மாதம் வந்து என்னோட பாஸ்போர்ட் முடிய போகுது, எக்ஸ்பைரி ஆக போகுது. அவங்க எல்லாம் நினச்சிட்டாங்கன்னாக்கா இனி நான் இருக்க போகிறதில்ல, மறுபடியும் ஊருக்கு போயிடுவேன் நான் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளோ அந்த 25வது வருஷம் போன வருஷத்தில் மிடில் ஒரு ஜூன் மாதம் போல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார். பாஸ்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, புதுசாக ரினியூ பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம், எல்லா பேஜஸ் வந்து காலி ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, மலேசியா அட்ரஸை கொடுத்து வந்து பாஸ்போர்ட்டை பண்ண வைக்கிறாரு. மலேசியா அட்ரஸோட ரெசிடென்ஷியல் விசா எனக்கு கிடைக்கிது. 10 வருஷத்துக்கு
கிடைச்சிருச்சு பாஸ்போர்ட். அதெல்லாம் பயம் வந்துச்சு அவங்களுக்கு. என்னதான் காரணம், எப்படிதான் இவங்களை நிறுத்தணும்னு பார்த்து கரெக்டா டைமா காத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு தப்பு நடக்குது, அதை நான் சொல்றதுக்குள்ள நீங்க இது சொல்லாதீங்க, நீங்க உங்க இடத்துல இருங்க, நாங்க உத்தமர்களாக இந்த இடத்துல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க நிறுத்தணும். இதுதான் காரணம். இதுதான் கைமாறு கருதாமல் நான் கடன் கொடுத்திருக்கிறது. அந்த கடனை வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க ரிட்டர்ன் கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடனை கொடுன்னு தேவாவியானவர் சொன்னாரு. சோ அந்த விஷ பரிச்சயத்துல நீங்க எதுக்கு வந்து நுழையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு இப்ப கூட தெரியல. அப்படி இருந்தாக்க அழிச்சிடுங்க. ரோமன்ஸ் 12 அதிகாரத்துல 19 வசனம். ரோமன்ஸ் 12:19. பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். நம்ம மேல ஒருத்தர் கோபமா இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து திருத்துதெல்லாம் பார்க்க கூடாது, இடம் கொடுத்துடணுமா. கோபாக்னிக்கு இடம் கொடுங்க. என்னென்ன கொடுக்கணும் சொல்லியிருக்கிறாரு? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். சோ அந்த கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள்ன்றக்குள்ள அவங்க என் மேல ஆக்ரோஷமா கோபமா வரக்குள்ள நான் இடம் கொடுத்தேன். இடம் கொடுத்து அவங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சேன். வாலண்டரியா கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்ச, காசுகள் கொடுத்து, பரிசு கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, புடவைகள், பட்டு புடவைகள் கொடுத்து எல்லாமே அங்க பண்ண ஆரம்பிச்சு கோபாகினிக்கு இடம் கொடுங்கள் சொன்னது போலவே நான் நடந்துக்கினேன். அதே நேரத்தில் 20 வசனம், அன்றியும் உங்கள் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொன்னார். அதை தான் நான் கொடுத்தேன். அவங்களுக்கு தாராளமா ஒவ்வொரு விருந்திலும் முத்துவ கலந்துப்பார், குடும்பமா கலந்துப்பாரு. 10-13 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மட்டன் தான், ஒருத்தருக்கு மட்டன் தான் செய்வேன். இங்கே பக்கத்துலயே மால் இருந்தது, போயிடுவோமா, போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிலோ கணக்கில் வாங்கி சமைப்பேன். ஒத்தாள் சமைப்பேன். அதான் எங்க ஹஸ்பண்ட் பேப்பர். நான் வரக்குள்ள இருக்கு இப்படியெல்லாம் கவனிக்க மாட்டேன். ஆனா இது இறைவனோட கட்டளையாக இருந்தது, அது நான் செய்தேன். அவங்க வந்து பசியாக, சத்ருக்கள், அன்றியும் உங்கள் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுனார். அதை நான் கொடுத்தேன். அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. கடைசியா அக்டோபர் 12 என்னோட லாஸ்ட் மெசேஜ் செலையாங்கில் 2025 தேவ பலன் என்ற ஒரு தலைப்பு. அந்த நாள்லையும் ஃப்ளாஸ்கா டீ கொண்டு போவோமா, அன்னைக்கும் டீ கொண்டு போனேன். இந்த பசங்க எல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு டீயே கிடைக்காது, அந்த குரூப்புக்கு தான், இவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா கவனிக்கிறீங்க, உங்க பக்கத்துல மட்டும் தான் எல்லாரும் உட்காந்து, அந்த மல்லி போட்டு அப்படி அழுவோம், உங்க பக்கத்துலயே உட்காந்துப்பாங்க, உங்க டேபிள்லயே உட்காருவாங்க. நான் என்ன உட்கார விட மாட்டாங்க, என்ன உட்கார விட பொழும்போ, உன் டைம் வரும், வெயிட் பண்ணு நான் அப்படியே சொல்லி ஆறுதல் படுத்துவேன். அந்த நாள்ல கூட டீயை கொண்டு போனாரு. நான் கொண்டு போனேன், எல்லாருக்குமே கொடுத்து. தாகமா இருந்தாங்க, அவங்களுக்கு பானம் கொடுனாரு, அதை கொடுத்து. நீ இப்படி செய்ததினால் 20 வசனம் அம்மா, 20 வசனம், அன்றியும் உங்கள் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்ததினால் அக்னி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய். இதுதான் பண்ணேன். அவங்க இனி ரிட்டனே எனக்கு கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கைமாறு கருதலான கடன் கொடு தெரியப்படுத்தினார். ஸோ டூயிங் திஸ் யூ வில் மேக் them ashamed. இந்த மாதிரி நீ பண்ணினா அவங்க தான் வைக்கப்பட்டு போவார்கள்னு தெரியப்படுத்தினார். ஸோ அதுதான் நான் வந்து செய்தேன். ஸோ இந்த என்னென்ன காரியங்கள் பண்ணேன்னு மதர்ஸ் டே அந்த மெசேஜில் நீங்கள் பார்க்குறக்குள்ள உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ என்னுடைய சத்துருகளோட ஆங்கருக்கு, எனக்கு விரோதமாக எழும்பின அந்த சத்துருகளோட ஆங்கருக்கு, கோபத்துக்கு நான் இடம் கொடுத்தேன். அது கடனாக மாறியது. இடம் கொடுத்ததுனால அது கடனாக மாறியது. கைமாறு கருதாமல் கடனை நான் வந்து கொடுத்துருக்கிறேன். லைஃப் டைம் மறக்கவே முடியாதுன்னு தெரியப்படுத்தினாரு. 21 வசனம், நீ தீமை நாள் வெல்லப்படாமல் நீ தீமை நாள் வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாள் வெல்லுன்னு சொல்லி இன்னைக்கு வெற்றியோட இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் தெரியப்படுத்துறார். ஸோ அதுக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்கணுமா. சத்ருக்கள் கோபமா இருந்தாக்கா அவங்கள போய் திருத்தறதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணா அது வேஸ்ட்.
கோபத்துக்கு இடம் கொடுத்து நம்ம தீமையை நன்மையினால தான் வெல்லணும்னு கத்து கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் நம்ம கொடுக்கணும். கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள், இதுதான் கொடுக்கணுமா, இதை கொடுன்னு தெரியப்படுத்துறாரு. நீதிமொழிகள் 19:17 படி அடுத்த காரியம் என்னத்தை கொடுக்குன்னு சொல்றாருனாக்கா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நிறைய பேருக்கு நான் HIV பிள்ளைகளுக்கு, கேன்சர் பிள்ளைகளுக்கு, 50 குழந்தைங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆஸ் எ ட்ரஸ்டியா நான் ஒரு பங்காளராக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அதை நான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது செகண்டரி. ஸோ இப்போ தேவன் என்ன தெரியப்படுத்துறாரு, கர்த்தருக்கு கடன் கொடுங்கள், ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேணும்னு தெரியப்படுத்துறாரு. அப்போ நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், நோயாளிகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், முதியவர்கள், பெட்ரிடன்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஜெபங்கள் தேவை இருக்காது. அந்த ஜெபங்கள் நான் பண்ணேன்னு தெரியப்படுத்துறாரு. யாக்கோபு ஜேம்ஸ் 4:17 படி, ஜேம்ஸ் 4:17 படி, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஸோ இதை எப்படி தெரியப்படுத்துறாருனாக்கா, நமக்கு நன்மை செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரியும், அது செய்யாமல் போனால் பாவமாக இருக்கும். HIV பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்கும்ன்ற ஒரு வரத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் அது ஜெபம் பண்றேன். அது நான் செய்யாம போனால் அது எனக்கு பாவமாக இருக்கும். அப்போ நான் அவங்களுக்கு இறங்கி ஜெபம் பண்ணித்தான் ஆகணும், மனதுருகி ஜெபம் பண்ணித்தான் ஆகணும்னு தேவன் எனக்கு கத்து கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நான் பண்றது மூலமா அங்க ஹீலிங் நடக்குது. அதுல ஒரு சாட்சி என்னன்னாக்கா, ஒரு மகள் நான் ஸ்ரீலங்கால இருக்கிறக்குள்ளோ அந்த காரியத்தை குறித்து நான் பேசுறேன். HIV பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றக்குள்ளோ ஹீலிங் நடந்ததுன்னு. இங்க கேள்வி இருக்கிற ஒரு மகள் தன்னோட மகனுக்கு டெலிவரி பண்றாங்க. அந்த குழந்தையும் அந்த தாயும் தனித்தனியா பிரிச்சிடுறாங்க. அந்த குழந்தை HIV, தாயும் HIV, ஒரு வாரம் தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த மகள்கிட்ட இருந்து கால் எனக்கு, நீங்க ஸ்ரீலங்கால ஜெபம் பண்றக்குள்ளோ HIV குழந்தைங்க ஜெபம் பண்றக்குள்ளோ அங்க ஹீலிங் நடந்தது, எனக்கு நடக்காதா, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க தெரியப்படுத்துறக்குள்ளோ, அப்போ நான் என்ன பண்றேன், அந்த விஷயத்த நான் எடுத்து நான் இப்போ அந்த ஒரு வாரம் தள்ளி வச்சு நரக வேதனை அந்த ஒரு வாரம் எப்படி இருந்தாங்களோ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ அப்படி நான் ஒரு வேலை நான் அடுத்த வாரம் நான் பண்றேன், நீங்க அடுத்த வாரம் எனக்கு சொல்லுங்கனாக்கா அவங்க இந்த கட்டத்துல இந்த நாள்ல நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம பாஸ்டர் ஷேரன் அவங்களோட மகன் ஐசாக்கு தான். கைமாறு கருதாமல் கடன் எப்படி நான் கொடுத்தேன்னா இந்த குழந்தைங்களுக்கு, நீதிமொழிகள் 3:27, 27, 28 படி, நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 3:27, 28, நன்மை செய்யும்படி உனக்கு திராணியா இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 28 உன் இடத்தில் பொருள் இருக்கையில், பொருள்னாக்கா அவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபாதார வரங்கள்மா, உன் இடத்தில் பொருள் இருக்கையில் அயலானை நோக்கி, அதாவது என்னை கூப்பிடுற நெய்பர்ஸை நோக்கி ஜெபம் பண்ணுங்க சொல்ற ஜனங்களை நோக்கி, அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. நான் ஒரு வேளை இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னாக்கா அது பாசிட்டிவாகவே இருந்திருக்கும், நெகட்டிவாக மாறி இருக்காது. இப்போ இந்த கைமாறு கருதாமல் கணத்தை நீ எப்படி தீர்க்க போற? வாழ்நாள் முழுக்கும் நீயும் உன்னுடைய மகன் ஐசாக் 2 பேரும் நித்திய ஜீவன் உண்மையாக இருந்து வாழ்நாள் முழுக்கும் நீங்க 2 பேரும் நாங்க HIV பாதிக்கப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஒரு வாரம் அந்த உபத்திரவ காலத்துல எப்படி எங்களை மீட்டு கொண்டு வந்தாருன்னு நீயோ உன் வாழ்நாள் முழுக்க சொல்லணும், வரப்போற தலைமுறை ஐசாக்கும் சொல்லணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த கைமாறு கருதாமல் கடன் இப்படித்தான் நீங்க தீர்க்க முடியும். எனக்கு காசு பணத்தினால தீர்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால சத்ருகளுக்கு இடம் கொடுங்கள்,
நன்மையை செய்யுங்கள், இந்த கடத்தை யாருமே தீர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடனை நம்ம கொடுக்கணும். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அடுத்ததாக கனி கொடுங்கள். கனி, மன திரும்புதல் கனி கொடுங்கள்னு சொல்றார். ஒரே ஒரு கனி கொடுக்கறக்குள்ளோ நமக்கு என்னென்ன கனிகள் இந்த பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் மூலமா நம்மளுக்கு அமுக்கி குலுக்கி சருங்கி விழும்படி அது வரப்போகுதுனாக்கா அப்படி தாராளமாக வருமா. ஒரே ஒரு மன திரும்புதலின் கனி கொடுத்தால் மட்டும் போதுன்றாரு. மத்தேயு 3:8 படி மன திருந்துதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் தெரியப்படுத்துறாரு. ஸோ அதை நம்ம அவருக்கு கொடுக்கணும் தெரியப்படுற மன திரும்புதல். தப்பு செஞ்சாலையும் நம்ம பாவ அறிக்கை பண்ணி மன திரும்புதல் ஆயிட்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அது கொடுங்கன்னு தெரியப்படுத்துறாரு. ஹெப்ரூஸ் 4:19 படி எல்லா செத்த கிரியைகள் நிரந்தரமாக நீங்கும்படி மன திரும்புதலின் கனியை கொடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்னாக்கா அந்த எல்லா செத்த கிரியைகள் அது மறுபடியும் அந்த சேத்துல உழக்கூடாது. எல்லா செத்த கிரியைகள் நீங்கும்படி மன திரும்புதலின் கனியை கொடுங்கள் என்றார். அப்பொழுது நமக்கு என்னென்னலாம் அது மூலமா கிடைக்கும்னாக்கா அன்பின் கனி கிடைக்கும், ஆவியின் கனி கிடைக்கும், சமாதானத்தின் கனி கிடைக்கும், சந்தோஷத்தின் கனி கிடைக்கும், நீடிய பொறுமையின் கனி கிடைக்கும், தயவு என்னும் கனி கிடைக்கும், நற்குணம் என்னும் கனி கிடைக்கும், விசுவாசம் என்னும் கனி கிடைக்கும், சாந்தம் இச்சை அடக்கம் உள்ள கனி கிடைக்கும், சாந்தத்தின் கனி கிடைக்கும், இச்சை அடக்கம் அப்படிப்பட்ட ஒரு கனி கிடைக்கும். இந்த ஒரு மன திரும்புதலின் கனி மூலமாக தான் இதெல்லாம் கிடைக்கும். இதுதான் அமுக்கி குலுக்கி சருங்கி விழும்படி அவங்க நம்மளோட மடியில போடுவார்கள். இப்போ தெரியுதா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நன்றாக அவங்க அளந்து மடியில அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். இதுக்கு மீனிங் தான் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுமே தவிர காசு பணம் அவர் கேட்கல. ஹல்லேலூயா. கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல 22-23 படி நாம் அன்பு என்னும் கனியை கொடுப்போம், நீடிய பொறுமை என்னும் கனியை மற்றவர்கள் கொடுக்க வேணும் தெரியப்படுத்துறார். கலாத்தியன்ஸ் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. There is no such law at all. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி பரலோகத்துல திரியேக தேவன் நம்ம மடியில போடுவார்கள். மார்க் 12:31 படி இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஸோ நம்ம எப்படி அன்பா இருக்கிறோமோ பிறரிடத்துல நம்ம அன்பு காமிக்குமே தவிர யாருமே நமக்கு சத்ருவோ எதிரிகள் எல்லாம் கிடையாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:25-26 தயவுள்ளவர்களுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமர்களுக்கு நீர் உத்தமராகவும், புனிதர்களுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவர்களுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். ஸோ அவர் யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். மாறுபாடு உள்ள சந்ததிகளுக்கு மாறுபாடாக தான் இருப்பாரு, அவங்களுக்கு அன்பா ஒரு நாளும் இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த குணங்கள் நம்ம வைத்திருக்கிறது மூலமா ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்து அவரோட தயவு என்னும் கனியை நம்மளுக்கு முழுமையாக கொடுப்பார். அடுத்ததாக மன்னிப்பு கொடுங்கள்னு தேவன் தெரியப்படுத்துறார். மத்தேயு 6:14-15 நாம் மற்றவர்களோட பாவங்களை மன்னித்தால் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய பரமபிதா பரலோகத்தில் உள்ள பரமபிதா மன்னிப்பாரு. அப்படி ஒருவேளை நம்ம மற்றவங்களோட பாவங்களை மன்னிக்கலனாக்கா நம்மளோட பாவங்களும் அவர் மன்னிக்க மாட்டாருன்னு ஏசப்பாவே சொல்றார். ஸோ நம்ம பிறரையும் மன்னிக்கணும்னு தெரியப்படுத்துறார். இதெல்லாம் நம்ம மன்னிப்பு கொடுங்கள், அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். கடைசியாக இடம் கொடுங்கள். இடம் எங்க இடம்? இருதயத்துல இடம். ஸோ இதுதான் கடைசியாக தகப்பனார் ரத்தினம் அவர்களோட ஆசை. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் இயேசுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா? இயேசுக்கு இடம் கொடுத்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஸோ இயேசுக்கு இடம் கொடுக்கணும்னு அவரோட ஆசையோ இதுதான். ஸோ இடம் கொடுக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. மத்தேயு 14:19-14
மத்தேயு 19:14 இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். born again born-againனாக்கா மறுபடியும் பிறக்கிறது. born again அவர்களுக்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். ஸோ இந்த மாதிரி born again மறுபடியும் பிறக்கணும். அது மறுபடியும் எப்படி பிறக்கணுன்றது நம்ம வாசிப்போம். யோவான் 3:3-8. ஹல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் நீங்க அப்புறம் வாசிச்சுக்கங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி பண்றது மூலமா தான் லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 31-32 படி தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ தேவனோட ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்பெல்லாம் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஸோ யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு பிரியமாக இருக்கிறாருனாக்கா, யாரெல்லாம் born again இயேசுப்பாவை முழுமையாக தங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, இருதயத்துல இடம் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு பரலோகத்துல இருக்கிற பிதா ராஜ்யத்தை கொடுக்க அவரு பிரியமாக இருக்கிறார். ஸோ அதை கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிச்சு அந்த ராஜ்யத்துக்கு நம்ம செல்லணும். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஜெபம் பண்றதுனாக்கா, உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த மரித்தவர்களோட ஆத்மா ராஜ்யத்துக்கு இடம் பிடிக்கிற வரைக்கும் ஜெபங்கள் கேட்கப்படும். அதுதான் NJPH ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. HIV ஆகட்டும், ஃபிட்ஸ் ஆகட்டும், 14 வருஷமா திருமணமே நடக்க முடியாத 35 வயசு உள்ள ஒரே ஒரு மகன், அவங்களுக்கு திருமணமே ஆக முடியாத ஒரு பிசாசு கட்டுல பாதிக்கப்பட்ட மகனுக்கு ஜெபத்துக்கு கொண்டு வந்து அந்த ஜெபத்துல விடுதலை ஆக்கி, அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருமணமும் கட்டி இன்னைக்கு புது வாழ்க்கையை வாழ வச்சுட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் எங்க இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன். அதுதான் NJPH ஊழியம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கு. இது ஜெப வீடு. இந்த இடத்துல பண்ற ஜெபம் டைரக்டா விண்ணுலகத்துல கேட்டுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால நம்ம பிதாவோட blessing, குமாரனோட blessing, பசுத்தாவியானோட blessing அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அவர் நம்ம மடியில போடுவதுக்கு நம்ம இந்த காரியங்கள் கொடுக்கணும். செவி கொடுக்கணும், கைமாறு கருதாமல் கடனும் கொடுக்கணும். அவங்க ரிட்டனே கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட கடனை கொடுக்கணும். அப்புறம் ஜெபம் செய்யணும், அவங்களை பிறரை மன்னிக்கணும், மனத்திருந்தலின் கனியை கொடுக்கணும், இயேசுக்கு இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்லி பரலோகத்துல திரியேக தேவனோட பிளெஸிங் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும் நன்மையே செய்வார், நன்மையே நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவனாக இருக்கிறதுனால அவர் தான் தெரியப்படுத்துறாரு. இந்த காலம் கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோருமே தேவனோட பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் அவரோட விருப்பமாக இருக்கு. நம்மளுடைய பாவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள், நோய்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நோய்கள், பாடுகள், நெருக்கடிகள், தேவைகள், வீடு தேவை, எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு எல்லா தேவைகள் இத்தியாதி அத்தனையும் அவருடைய பாதத்துல இந்த நாள்ல வச்சிடுங்க. அவர் பாதத்துல வச்சிடுங்க. அவருடைய இரக்கமும் காருண்யத்தையும் கிருபையும் தயவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு போங்க.
ஆமென். ஹalleluya. Hallelujah. இதுதான் அவர் கொடுக்கிறது, இதுதான் நீங்க அவர் கொடுக்கிறது. Hallelujah. ஹalleluya. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் கொடுங்க. உங்களோட பாவங்கள், உங்களோட கஷ்டங்கள், உங்களோட கவலைகள், உங்களோட சஞ்சலங்கள், உங்களோட துக்கங்கள், உங்களோட நோய்கள், உங்களோட பாடுகள், உங்களோட நெருக்கடிகள், உங்களோட தேவைகள், என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் அவரோட பாதத்துல இந்த நாள்ல வையுங்க. அவரோட இரக்கமும் காருண்யத்தையும் கிருபையும் தயவும் முழுமையாக அந்த ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு போங்க. ஹalleluya. Hallelujah. பொல்லாதவன் எப்பொழுதும் தேவ விசுவாசிகள் மேல பொல்லாங்கு எப்பொழுதும் எரிச்சல் அக்னியை வந்து போட்டுட்டே இருப்பான். பொல்லாங்கு எப்பொழுது தேவ விசுவாசிகளை பார்த்து எரிச்சல் அடிக்கிறான், அக்னி அஸ்திரங்களை எரிகிறான்னு எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கு. அதனால 1 யோவான் 5:18 படி தேவனால் பிறந்தவன் தேவன் காக்கிறார், பொல்லாங்கு அவனை தொடான். காரணம் இயேசு குறுக்க நிற்பார். தேவனால பிறந்தாதான் உங்களோட குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வரும். உமா சிஸ்டர், தேவனால பிறந்தாதான் உங்க குடும்பத்துக்கு நீங்க எதிர்பார்க்கிற வெளிச்சம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து அதை உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இயேசு வந்து தடுத்திருக்கு, அந்த பிரச்சனையை நீக்கிருக்கு, அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில குடும்பத்துல வராதபடி அவரே வந்து குறுக்க நிற்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். நீங்க எந்த ஒரு காரியத்துல விஷயமா இருந்தாலும் பொருத்தனை பண்ண அந்த பொருத்தனைகளுக்கு தேவன் அதை அக்செப்ட் பண்ணி கேட்பார். அந்த பொருத்தனைகள் பண்றது மூலமா உங்களோட காரியங்களும் நடக்கும்னு தெரியப்படுத்துறார். சங்கீதம் 116 13 14 18 17 19 வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஒரு காரியத்தை நீ அது வாசிமா 13 14. ஹalleluya. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செலுத்துவேன். ஆமென். எந்த ஒரு பொருத்தனை பண்ணாலையும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக அதை செலுத்தி அவருக்கு அந்த பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுத்து உங்களுக்கு பிளெஸ் பண்ணியிருக்கிறாரோ அதுல ஒரு பங்கு நியாயமா நீங்க கொடுக்க வேண்டியது அது தசமபாகம், அது கொடுக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. மீதி இந்த கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ன்றது வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரியங்களுக்கு நீங்க நம்ம எல்லாருமே இடம் கொடுக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. லேசாக நீங்கும் உபதிரவமா அதுக்கப்புறம் நித்திய கன மகிமை எல்லாருக்குமே கிடைக்கும் தேவன் தெரியப்படுத்துறாரு. தலை நிமிர்ந்து நிற்கும்படி புது வாசலை நமக்கு திறந்து கொடுக்குறேன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற ஒரு தலைப்பில் தேவ ஆவியானவர் இந்த நாள்ல நம்ம மத்தியில பேசி இருக்கிறாரு. இதோட பலன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னாக்கா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனத்துல வரைக்கும் நோட் படிக்கங்க. அவர் நிமித்தம் நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்தாலையும் அது கவலையப்படாதீங்க. ஏன்னா அவர் நிமித்தம் நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. அவர்கள் பாக்கியவான்கள் தெரியப்படுத்துறாரு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னா பரலோகத்துல பலன் மிகுதியாக இருக்குன்னு தெரியப்படுத்துறாரு. பலன் மிகுதியாக இருக்கு. ஸோ ஏன்னா முன்னாடியே வந்து தீர்க்கதரிசியா இருந்தவர் ஆல்ரெடி பர்சிக்யூட் ஆயிட்டார், அவர் வந்து பலி ஆயிட்டார். அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லை, ஏசப்பா தான். இந்த வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 11 இருந்து 15 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தெரியும். முன்னிருந்த தீர்க்கதரிசி அவர் வந்து பர்சிக்யூட்டட் ஆல்ரெடி ஆயிருக்கிறதுனால ஸோ நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பாடுகளை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் தெரியப்படுத்துறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறதுனால சாவு நமக்கு ஆதாயமாக ஆயிடும். ஹல்லேலூயா. இந்த விட ஆதாயம் நமக்கு வேற எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வசனத்தின்படி இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன் தெரியப்படுத்துறார். ஸோ அந்த பலனை நம்ம வந்து பின் காலத்துல கூடிய சீக்கிரம் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we forgive those who trespass us. Do not bring us to temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory, and yours forever. Amen.
நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தை அப்பா, ஆண்டவரே நல் வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க பிரசன்னமாகி ஆண்டவரே நீங்க பிரசங்கம் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களோட சுவிசேஷ வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு அதில் உள்ள ரகசியத்தையும் ஆழத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் என்னென்னலாம் கொடுக்க வேண்டும் என்று நீர் தெரியப்படுத்தினீரோ அத்தனையும் ஆண்டவரே என் மூலமாக நீங்க தெரியப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நிச்சயமாக தேவனுக்கு நாங்கள் பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பிள்ளைகளாக மாற ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கள் ராஜா. நாங்கள் நிச்சயமாக செவி கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிறர்களோட கோபத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ராஜா. கைமாறு கருதாமல் நாங்கள் கடன் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற போல பிறரையும் நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. அதே நேரத்தில் ஆண்டவரே பிறரை மன்னிக்கிறது மூலமா எங்களோட பாவங்களை நீங்க மன்னிக்கிறேன்னு எனக்கு தெரியப்படுறீங்க ராஜா. மன திரும்புதலின் கனிகளும் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. உங்களோட தயவு என்னும் கனியை, உங்களோட கிருபை என்னும் கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசியாக இருதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்லி நிச்சயமாக எங்களோட இருதயத்துல உங்களுக்கு திறந்த வாசல் திறந்தே இருக்கு ராஜா. எங்களோட இருதயத்துக்குள்ள நீங்க பிரவேசித்து நீர் வாசம் செய்யுங்கள் ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. என்னென்ன தேவைகள் உங்களுக்கு அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் தாரும் ராஜா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு கொடுத்து ஆசீர்வதிங்கள் ராஜா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ராஜா. ஆண்டவரே நோயாளிகள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுங்கள் ராஜா. தழுப்புள்ள கருத்துல ஒவ்வொருத்தரும் தொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குதோ பிள்ளைகளுக்கு இருக்குதோ அதெல்லாம் சம்பூர்ணமாக நீங்க நிரப்புங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கள் ராஜா. விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுடையவரே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த நாள்ல விசேஷமான இந்த பிரார்த்தனை கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே மரித்த தகப்பனாகிய ரத்னம் பாக்கியநாதர் அவரோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவருக்கு நீங்க மோட்ச வாசல் திறந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நித்திய ஜீவனுக்கு நீங்க அழைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே அவரோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்லபடியாக நீர் நடத்தினீர். அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களோட தெய்வீக சமாதானம் இறங்கட்டும் ராஜா. ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. இந்த இடத்தை விட்டு வீடு போறதுக்குள்ள சமாதானத்தோட போகட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை கேட்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே என்னோட மனக்கண்களையும் என்னோட செவிகளை கர்த்தர் திறக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே இந்த நாளில் கூட
கர்த்தர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசினியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தர் அவங்கள ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால ஆண்டவரே அப்பா அவங்க பாவங்களை எல்லாம் கழுவி அப்பா அவங்களே ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் விடுதலை தந்து ராஜாவே அவங்க அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தினதுக்கு நன்றி ராஜாவே. அப்பா தேவனே ராஜா அவங்களுக்கும் ஆண்டவரே அப்பா அவங்க குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே இந்த வருஷம் முழுவதுமாய் நீங்க நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் கர்த்தர் ஆண்டவரே முற்றிலுமாய் வேரோடு புடுங்கி போடுவீராக சுவாமி. உங்களுடைய பலத்தினால அவங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே ராஜா. அப்பா அவங்க யார் யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த NJPH மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் எல்லா பொய் நாவுகள் சாட்சி கூறுகிறதுல எல்லாமே ஆண்டவரே ராஜா இயேசுவின் நாமத்தில் அதை வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய சர்ச் ஆண்டவரே ராஜா கர்த்தர் தரப்போவதற்கு நன்றி ஆண்டவரே. அது ஆண்டவரே கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதுக்கு நன்றி ஆண்டவரே. அது நாங்க எல்லாரும் குடும்பமாய் நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே அந்த இடத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க NJPH சர்ச் நாங்க அதுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி. அதோட தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே நாங்க யாருக்கும் கடன் வாங்க கூடாது, நாங்க கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா ராஜா இதோ ராஜாவே இதோ அப்பா இந்த NJPHல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மலேசியா தேசத்தை நீ ஆசீர்வதிங்க அப்பா. 2026ல ப்ராஃபஸில சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவதற்காக நன்றி ராஜாவே. அப்பா தேவனே எங்களுக்கு ஆண்டவரே ராஜா NJPH பிள்ளைகளுக்கு விசேஷமாய் கர்த்தர் தருகிற பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காத்து கொண்டு எங்களை ஆசீர்வாதமாய் நீங்க வைக்க போவதற்கு நன்றி ஆண்டவரே ராஜா. நன்றியோடு நாங்கள் நன்றி சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. praise the lord, praise the lord. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.